2000 ரூபாய்க்கு உள்ள ஒரு நல்ல சவுண்ட் பார் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. Crossbeats Blaze B30 அப்படின்ற ஒரு நேம்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அண்டர் 2000 ரூபீஸ் செக்மெண்ட்ல. உங்க வீட்ல இருக்க டிவில இன்பில்ட்டா இருக்க ஆடியோ அவுட்புட் வந்து பத்தல எக்ஸ்ட்ராவா வேணும் அப்படின்றவங்களுக்கும் போர்ட்டபிளா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கும் ஒரு ஃபியூஷன் மாதிரி இந்த சவுண்ட் பார் பெர்ஃபெக்ட்டா வந்து ஷூட் ஆகும். சோ இந்த சவுண்ட் பார் குவாட் டைஃப்ரம் செட்டப்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. FM ஆடியோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. RGB லைட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. இது தவிர இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதுல என்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இல்ல, இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் வந்து தருதா, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற கிளியர் கட் ஐடியா வந்து இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first இது ஒரு unboxing அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எடுத்ததுமே நமக்கு சவுண்ட் பார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் பார் எடுத்து ஓரமா வச்சுட்டு வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சவுண்ட் பாருக்கு வந்து வருவோம். ஒரு USB Type A to Type C கான கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க and 3.5mm ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டோட லென்த்துமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா வந்து கொடுக்கல, நார்மலான சைஸ்ல தான் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லென்த்தியா இருந்தா வந்து நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இதோட யூசர் மேனுவல் அண்ட் அடிஷனல் வாரண்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் தான் பாக்ஸ்ல வந்த ஐட்டம்ஸ். சவுண்ட் பாரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சவுண்ட் பார் எடுக்கிறப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் பார் எடுக்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. வெயிட் வந்து ரொம்ப இல்ல, சிங்கிள் ஹேண்ட்ல நீங்க வந்து தூக்கிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க போற வர இடத்துக்குலாம் கன்வீனியன்ட்டா எடுத்துட்டு போய்க்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பிரீமியம் மெட்டாலிக் மெஷ் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லீக்கான ஸ்டைலிஷான லுக் வந்து கொடுக்குது. மினிமலா நீங்க வந்து ஹோம் செட்டப் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் RGB லைட் செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா வந்து இருக்கு. சோ நீங்க மூவி பார்க்கறப்போ நைட் டைம்ல பாட்டு கேட்கறப்போலாம் இதை வந்து ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி செட்டப்க்கு வந்து மாறிடும் RGB லைட்ஸோட சேர்த்து. அண்ட் ஆல்சோ கேமிங் செட்டப்க்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பாக்குறீங்க அப்படினாலும் அதுக்கு இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்க பட்டன்ஸா இருக்கட்டும், ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணிருக்க மெட்டாலிக் கிரில்லா இருக்கட்டும், தரமா வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த 2000 செக்மெண்ட்ல லான்ச் பண்ற நிறைய ஸ்பீக்கர்ஸ்ல பில்ட் குவாலிட்டில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. நம்ம எடுத்து ஃபீல் பண்ணும்போதே ஒரு சீப்பான லுக் வந்து கொடுக்கும். சோ அந்த ஒரு லுக் வந்து இதுல வந்து இல்ல, நல்ல ஒரு பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. லாங் டைம் யூஸ் பண்றதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருக்க மெட்டாலிக் கிரில் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டாலிக் கிரில் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழ ரப்பர் புஷஸ் வந்து இருக்கு. ரப்பர் புஷ் அப்படின்றனால நீங்க ஒரு இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்கிராச்சஸ்மே வந்து ஆகல. சோ கண்ட்ரோல் பண்றதுக்காக கொடுத்திருக்க பட்டன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா டாக்டைல் ஃபீல் வந்து கொடுக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் டவுன், பாஸ் அண்ட் ப்ளே, பவர் ஆன் பவர் ஆஃப் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கரோட பிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுல ஒரு மெட்டாலிக் கிரில் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயே 43mm கான ரெண்டு டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா 4 பேஸ் பூஸ்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை சுத்தியே நமக்கு RGB லைட்ஸ் வந்து வருது. சென்டர்ல நமக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கு. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா USB Type A கான ஒரு போர்ட் வந்து இருக்கு. பென் டிரைவ் வந்து இன்சர்ட் பண்ணி நீங்க வந்து பாட்டு கேட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா மெமரி கார்டு போட்டுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. aux கேபிள் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் Type C போர்ட் சார்ஜ் பண்றதுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல அந்த மெட்டாலிக் கிரில்க்கு நடுவுல ஒரு LED இண்டிகேட்டர் வந்து இருக்கு. அதுல என்ன மோட்ல வந்து இருக்கு அப்படிங்கறது வந்து இண்டிகேட் பண்ணுது. கீழ Crossbeats-ஓட லோகோ வந்து இருக்கு. சோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை குறையே வந்து சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல 30 வாட்ஸ்க்கான டோட்டல் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்ல ரெண்டு டிரைவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப்ல பேஸ் பூஸ்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 4 பேஸ் பூஸ்டர்ஸ் வந்து இருக்கு. சோ சவுண்ட் அவுட்புட் பொறுத்தவரை ஹை, மிட் அண்ட் பேஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிரிப்பாங்க. பேஸ் சவுண்ட் அப்படின்ற வந்து லோ சவுண்ட். சோ சில ஸ்பீக்கர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல வாங்குறப்போ ரொம்ப இறையிற மாதிரி வந்து இருக்கும். பேஸ் வந்து அதிகமா வந்து கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா வோக்கல் சவுண்ட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளியரா வந்து கிடைக்காது. சோ அதுக்காகவே இந்த குவாட் டைஃப்ரம் செட்டப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ அவுட்புட் வந்து கிடைக்கும். சோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே பேஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீப்பான பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கிறிஸ்பான ஹை சவுண்ட்ஸ் வந்து இருக்கு, which means வோக்கல் சவுண்ட்ஸோட கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் மிட் சவுண்ட்ஸை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து கொடுத்திருக்கலாம். மிட் சவுண்ட்ஸ் மட்டும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு லைட்டா வந்து வரல, மத்தபடி சூப்பரா வந்து இருக்கு. நீங்க ஒரு தியேட்டர் செட்டப்க்கு பட்ஜெட்ல எதிர்பார்க்கறீங்க அப்படினா இந்த சவுண்ட் பார் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா 43mm கான கிராஃபைன் டிரைவர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுல பில்ட் இன் ஈக்குவலைசர்ஸும் வந்து இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பஞ்சியான ஹெவி பேஸ் வந்து கிடைக்குது. பில்ட் இன் ஈக்குவலைசரும் இருக்கனால ஒவ்வொரு சாங்க்கும் ஏத்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி சாங் வந்து டெலிவர் பண்ணுது. சோ அது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல FM ரேடியோக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. வீட்ல பெரியவங்களுக்கு இன்னுமே வந்து FM ரேடியோ கேக்குறதுக்கு வந்து பிடிக்கும். சோ அவங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அண்ட் ஃபைனலா இதோட பேட்டரி பேக்கப்னு பாத்தீங்க அப்படினா 8 ஹவர்ஸ்க்கான டோட்டல் ப்ளேபேக் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. 100% வேலன்ல வச்சு கேக்குறீங்க அப்படினா உங்களுக்கு 6.5 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது.
இதே நீங்க 80% பேட்டரி வச்சு கேக்குறீங்க அப்படின்னா 7 hours 15 minutesக்கான பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரியே அரௌண்ட் 7 hours கிட்ட வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பட்ஜெட்ல லான்ச் ஆகிற சவுண்ட் பாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 4 hours தாண்டதே பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த விதத்துல இந்த பேட்டரி பேக்கப் டீசென்டான பேட்டரி பேக்கப் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அண்ட் ஃபைனலா இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 rupees வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அடிஷனல் 10% ஆஃபர் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்ல வாங்குறப்போ CBTFT 10 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ 2000 rupeesல ஒரு பட்ஜெட்ல நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு சவுண்ட் பார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது பர்ஃபெக்ட் ஃபிட்டா வந்து இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து டெக் தமிழ். நன்றி.